ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராய் என்கிற திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ராயன் நம்ம தனுஷோட நடிப்பில் வெளிவந்த 50வது திரைப்படம். அதே போல் நம்ம ராயன் படத்தை வந்து தனுஷே வந்து டைரக்ஷன் பண்ணி அவரே வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து சந்தீப் கிஷனாக இருக்கட்டும், காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கள் வந்து இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதே போல் எஸ் சூர்யாவும் இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தனுஷ் வந்து தன்னோட தம்பிகளை வந்து காப்பாற்றுறதுக்காக சென்னைக்கு கூட்டு வராரு. சென்னைக்கு கூட்டு வந்த இடத்துல தம்பிகாரே வந்து ஒரு ரவுடி கூட வந்து பிரச்சனை பண்ணிடுறான். இந்த பிரச்சனையில் வந்து தன்னோட தம்பியை காப்பாற்றுறதுக்காக வந்து இவர் ஒரு விஷயம் வந்து நம்ம தனுஷ் வந்து பண்ணிடுறாரு. இப்போ அந்த பிரச்சனையிலேருந்து இவர் தப்பிக்க பார்த்தா இன்னொரு டீமாக இருக்கக்கூடிய எஸ் சூர்யா வந்து இப்போ ஏன் கூட சேரு அப்படிங்கிற மாதிரி இவரை டார்ச்சர் பண்ணி இவரை வந்து தொந்தரவு பண்ணுறாரு. பட் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதே போல் தனுஷோட தங்கச்சியாக வந்து துஷாரா விஜயன் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட நடிப்புமே வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. செல்வராகவனாக இருக்கட்டும், அதே போல் காளிதாஸ், அதே போல் நம்ம சந்தீப் கிஷன், இவங்க எல்லாரோட நடிப்புமே சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சந்தீப் கிஷனும் நம்ம காளிதாஸுமே சேர்ந்து அவங்க அண்ணனை வந்து கொல்ற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு தன்னோட தம்பிகளுக்காகவே வாழ்ந்த ஒரு அண்ணனை வந்து தம்பிகளை சேர்ந்து கொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இதில் கன்வே பண்ணியிருப்பாங்க. கொல்றதுக்கு எஸ் சூர்யாவே வந்து தனுஷோட தம்பிகளை வந்து அவருக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பார். அந்த சீன் வந்து இன்னுமே வந்து கன்வின்சிங்காக இல்லை. எப்படி வந்து தன்னோட அண்ணனையே கொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படக்குழுவுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுமே விட்டுருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா தனுஷ்க்கு வந்து டைரக்டராகவும் ஜெயிச்சிருக்காரு. அதே போல் வந்து ஒரு ஹீரோவும் 50வது படம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 50வது படம் 25 அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து எல்லா ஹீரோக்குமே வந்து ஒரு கண்டமான திரைப்படமாக இருக்கும். பட் இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மகாராஜா நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்து 50வது திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. அவரும் ஹிட் கொடுத்தாரு. அதே போல் ராயனுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்க தான் செஞ்சுருக்கேன். பட் ஒரு சில நெகட்டிவாக ரிவ்யூ வந்திருந்தாலும் இந்த படம் வந்து இன்னுமே தேட்டர்களில் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்று ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் ராயன் திரைப்படம் வந்து பார்த்துருந்தீங்க? உங்களுக்கு வந்து ராயன் திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இல்லை உங்களுக்கு நெகட்டிவான அந்த விஷயங்கள் இருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த படத்தோட மெயின் ஹீரோவாக இருக்கக்கூடியவர் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே வந்து ஒரு சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அதே போல் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. இந்த பாடல்கள் தான் இந்த படத்தில் வந்து ஏதாச்சும் தொய்வான சீன்கள்லேயுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து இந்த படத்தோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதே ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.